channel Mom and Me. எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், ஸோ சவுத் இண்டியன் மீல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் சத்யா. இப்போ ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் பொரியட்டும். கொஞ்சம் கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கையளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். எவ்வளோ தக்காளிமா போட்டிருக்கீங்க? ஒரு தக்காளி போட்டிருக்கேன் பாப்பா. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் எப்போ குழம்பு வச்சாலும் நான் மண் சட்டியில தாங்க வைப்பேன். நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, சாம்பார் குழம்பு எதுனாலும் நான் மண் சட்டியில தான் வைப்பேன். மண் சட்டியில் வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சுது. இப்போ கல் உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்கட்டும். காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வைக்கலாம். காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம்க்கா. இந்த காய் வேகிற டைம்ல பருப்பு ரசம் வச்சுக்கலாம்க்கா. புளி ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சிருக்கிறேன். அதுல ஒரு தக்காளியை கசிக்கலாம். தக்காளி நல்லா கரைச்சாச்சு. உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதுல ரசப்பொடி 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரசப்பொடினா அதில் என்ன இருக்கு? ரசப்பொடினா நான் இதை வந்து மிளகு, சீரகம், தனியா, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா கரைச்சிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. 4 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். இந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணணும்னு தனியா நான் ஒரு வீடியோல நான் போடுறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றினா கொஞ்சம் வேக. காய் வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றணும். புளி வந்து சாம்பாருக்கும் கொஞ்சம் நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம். ரசம் இப்போ கொஞ்சிட்டு இருக்கு. சிம்மில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறமேட்டு தாளிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு. இப்போ வேக வச்ச பருப்பு, உப்பு 2 ஸ்பூன் போட்டோம். இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு சரியா இருக்கும். ரசம் இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, ரசம் இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். வந்து கருவேப்பிலை, ரசத்துக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு பொரியுது. 2 மிளகாய், 4-5 பூண்டு இடிச்சு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், ரசம் தாளிச்சிடலாம்க்கா. ரசம் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு
இறக்கி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு மட்டும் பத்தாட்டி அப்புறமேட்டு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அடுத்து கோஸ் பொரியல் பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. கோஸ் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாசி பருப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இதில் இப்போ சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வடை மாவு ரெடி பண்ணியிருக்கேன். வடை மாவு எப்படி அரைக்கணும்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த மாவில் பொடியாக நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். எப்பயும் வடை செய்யறப்ப அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா வடை நல்லா முறுமுறுன்னு வரும். இப்ப வடை சேர்த்துக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒன்னு ஒன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்ப கொஞ்சம் செவந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இப்ப 2 பக்கமும் செவந்து வடை மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். இப்ப அப்பளம் பொரிச்சுக்கிறேன். அம்மா இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த சவுத் இண்டியன் மீல்ஸை இப்போ ஒரு ஸ்வீட்டோடு முடிக்கலாம். ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டாக கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவிட்டு அது முழுகிற அளவுக்கு பால் ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெந்த கேரட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நட்ஸ்லாம் வந்து வறுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா 3மே போட்டு வறுத்து வச்சுக்க போகிறேன்.
இப்போ நட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த கேரட்டை வந்து இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேக வைக்கிறப்ப மீதி பால் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பால்லாம் வந்து நல்லா சுண்டணும். இப்போ அதில் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக கேரட் அல்வா இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மீல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சுட சுட வடை, அப்பளம், கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை, சாம்பார், ரசம், தயிர், கேரட் அல்வா, கூடவே சுட சுட சாதம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, take care. Bye.